ஜீவனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல சுவாசத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க. ரொம்ப கஷ்டம் அது. ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து அப்போல்லோ மருத்துவமனையில் கொண்டு போய் படுக்க வச்சா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் துதிக்கணும், ஏன் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொன்னால் அவர் சுவாசத்தை இலவசமாய் தந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிற நிலைமையில் நீ இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர் தந்திருக்கிற சுவாசத்திற்காக நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்கள் கர்த்தரை நம்பினா, கர்த்தரை விசுவாசித்தா, கர்த்தருக்கு ஆராதனை செய்தா, கர்த்தரை துதித்தா உனக்கு அந்த ஜீவன் இலவசமாய் கொடுக்கப்படும். அந்த சுவாசத்தை கர்த்தர் இலவசமாய் கொடுப்பேன். வேதம் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பது, சுவாசத்தை கொடுத்திருப்பது அவரை துதிப்பதற்காக, அவருக்கு ஆராதனை செய்வதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆகவே நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு காரியத்தை மாத்திரம் ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் ஏவுகிறதுனால அதை செய்துட்டு நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஒருவேளை முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு, இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இன்னைக்கு தேசம், அநேக குடும்பங்கள்